Dazller All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அனைவருக்கும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் வாங்க, வெல்கம் டு மை கிச்சன். இது வந்து ஏற்கனவே நான் பாயில் பண்ணி ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பசங்க சும்மா பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் பசங்க வந்து சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தா, தாளிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களான்றது அவ்வளோ டவுட்டு தான். ஸோ ஹம்மஸ் மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சமைக்க பிடிக்கும், சாப்பிட பிடிக்குன்றதுனாலே சமைக்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சமைச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது இல்லைன்னா கூட ஆரிகானோ இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். என்னோட பேஸ் வந்து டிஜிட்டல் ஆர்டிஸ்ட். நான் அதோடு சேர்ந்து இப்போ நாங்கள் ஆர்ட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். என் மாமியாரும் நானும் சேர்ந்து ஆர்ட் கிளாஸஸோட ஆர்டர்ஸ் எடுப்போம். ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். மேக்னெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோட மதர் இன் லாக்கும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ஹாய் வாங்க, வெல்கம் டு மை கிச்சன். வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரோட்டீன் பேக்டான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து கொண்டக்கடலை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்துடணும். தோல் எடுக்காது உங்கள் இஷ்டம், நான் அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தஹினினா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. வெள்ளை எள்ளை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப ரோஸ்ட் பண்ணாமல் ஒரு மீடியமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம், அப்புறம் ஆலிவ் ஆயில் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹம்மஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட பீட்டா பிரெட் பண்ண போகிறேன். அதுதான் ஆரம்பிக்க போகிறேன் இப்போது. பீட்டா பிரெட்க்கு வந்து நான் 2 கப்பு மைதா மாவு, அப்புறம் 1/2 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் கொஞ்சம் சுகர், அப்புறம் ஆக்டிவ் ஈஸ்ட், அதுக்கப்புறம் சால்ட். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு வார்மாக வாட்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் எல்லாம் இல்லாமல், இந்த உண்டெல்லாம் கட்டாமல் நல்லா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவு போடுறேன். அப்புறம் கோதுமை மாவு 1/2 கப், அப்புறம் சால்ட். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும், ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அது ஆக்சுவலி ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு, அது ஃபேட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த ஆயில் யூஸ் பண்ணால் ஹார்ட்டில் ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் ரொம்பவே நல்லது. இது ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மல்லு துணி நல்லா வெட் பண்ணிவிட்டு
அது மேலே அப்படி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன். இது வந்து ஒரு 15 minutes ரெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக டபுள் த சைஸ் ஆகிடும். பீட்டா பிரெட்டுக்கு நம்ம ஹம்மஸ் பண்ண போகிறோம். இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு இது தஹினி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு ஒரு 1 ஸ்பூன் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இது போடுறோம். சின்ன சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்னா ஆட் பண்ணிக்கலாம், மொத்தமாக போட வேணாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் கார்லிக், எனக்கு கார்லிக் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுறேன். இது வந்து கிரைண்ட் டக்குன்னு ஆகாது, கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இது வந்து அது வேக வச்ச தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிக்க. இன்னும் கொஞ்சம் சென்னா ஆட் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மூணு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆகணும், ஃபுல்லாக பேஸ்ட்டாக ஆக்கிடணும். இது ரெடி ஆகிடுச்சு. சென்னா வந்து வெறும் ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, இதில் மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் பசங்க வந்து சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தா தாளிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களான்றது அவ்வளோ டவுட்டு தான். ஸோ ஹம்மஸ் மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து இப்போது நான் ஸ்டியர் ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஏற்கனவே நான் பாயில் பண்ணி ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பசங்க சும்மா பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சதுனால ரொம்ப இதெல்லாம் பண்ண வேணாம். கரெக்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட் ஃபுட் வந்து சாப்பாடுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட்டுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சாப்பிடுவேன். நான்வெஜ் மெயினாக ரொம்ப பிடிக்கும், சீ ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குக்கிங்கில் வந்து அது நல்லா சமைக்க பிடிக்கும், சாப்பிட பிடிக்குன்றதுனாலே சமைக்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சமைச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் யாருக்காவது கொடுத்து அந்த ரிவ்யூ கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இந்த வீட்டுக்கு ரீசெண்டாக தான் வந்தோம். இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் இருக்குது. கிச்சன் எல்லாமே என்னோடய மதர்-இன்-லா தான். எல்லாம் எடுத்து வைக்கிறது, செட் பண்ணுறது, வீடை பார்த்துக்கிறதே முக்கால்வாசி அவங்க. நான் கொஞ்சம் சைடில் ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் அப்படி இருக்குது. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு இருக்கணும். வேக வைக்கும்போது சால்ட் போடலை. அம்மா கோச்சிப்பாங்க. உண்மையே சொல்லனா என் மாமியார்கிட்டேருந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். சமைக்கிறது இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், க்ளீனிங்கு எல்லாமே அவங்க தான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. ஸோ
ஸோ அதனாலே நிறைய பேர் அப்ரிஷியேஷனும் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்தே கேட்பாங்க எப்படி சமைக்கிற சூப்பராக இருக்கேன்ட்டு. எல்லா கிரெடிட்ஸும் அவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிடுவேன். மென்ட் கூலர் செய்ய போகிறேன். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் புதினா, லெமன், அப்புறம் சுகர், அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ். புதினா போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புதினா கொஞ்சம், லெமன் கொஞ்சம், சுகர் கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸ் எடுத்துட வேண்டியதுதான். வந்து பீட்டா பிரெட் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டபுள் சைஸ் ஆகிருக்கும் பாருங்கள், உங்களுக்கு இப்போவே தெரியுது. பஃபி ஆகிடும். கிச்சனே என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு தான். ஏன்னா சாப்பாடு அங்கே இருக்குது இல்லையா. எனக்கு வந்து மேக்னெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோடய மதர்-இன்-லாவுக்கும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக மேக்னெட் வாங்கி வச்சுருக்கோம். போகிற இடத்துலேருந்து வாங்குறது, நாங்களே ஆக்சுவலி செய்வோம். ஸோ அந்த ஐட்டம்ஸும் அங்கே இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. பீட்டா பிரெட் வந்து ட்ரை ஆக விடக்கூடாது. ஸோ அந்த கிளாத் வச்சு மூடிடணும். நம்ம பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது பிரெட் போடுறதுக்கு ஒரு பவுல் அண்ட் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க எப்போவுமே. ஸோ இது பண்ணும்போது பபிள்ஸ்லாம் வரும் மேலே. பட்டர் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பண்ண ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி உள்ளே போடணும். ஸோ வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இதில் வந்து பெப்பரிக்காய், மிளகாத்தூள், எள்ளு, அடிக்கடி எப்பப்போல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் இது அப்போ இது மிக்ஸ்டு ஹர்ப். இது இல்லைன்னா கூட ஆரிகானோ இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில், இப்போ வெஜிடபிள்ஸ். மெயினாக என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா வெஜிடபிள் கொடுத்தா சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்காக எப்பப்போ முடியுமோ அப்பப்போலாம். ஸோ பீட்டா பிரெட், ஜூஸ். அவ்வளோதான். இந்த டிஷ் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களே டேஸ்ட் பண்ண கூப்பிட்டுலாம். இப்போது தீபு வாங்க. பீட்டா பிரெட் ஹம்மஸ் வந்துச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? வேணும் சொல்லணும்.
நீங்கள் கேரட் சூப்பராக இருக்கு ரெண்டுமே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? டேஸ்டி சூப்பர். இது என்ன ஜூஸ் இது? மின்ட் கூல். இது சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்றியா? சூப்பரா? எப்படி இருக்கு? அம்மாக்கு சொல்லு சூப்பரா இருக்கு. சூப்பர். ட்ரை பண்ணுங்க சொல்லு. ட்ரை பண்ணுங்க. என்னோட பேஸ் வந்து டிஜிட்டல் ஆர்டிஸ்ட். நான் அதோடு சேர்ந்து இப்போ நாங்கள் ஆர்ட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். என் மாமியாரும் நானும் சேர்ந்து ஆர்ட் கிளாஸஸோட ஆர்டர்ஸ் எடுப்போம். ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். அதை போய் நம்ம பார்த்துடலாமா? இப்போது Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அனைவருக்கும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே வந்து நான் ஒன்லி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல்லாக இருக்கட்டும். அப்புறம் லிப் பாம் வந்து பீட்ரூட் லிப் பாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் தான். இன்ஸ்டாகிராமில் என் ஃப்ரெண்டே வந்து பொட்டிக் வச்சுருக்கா. ட்ரிச்சியில் தான் அவள் லுக் யூனிக்னு சொல்லிட்டு அவள் தான் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறது. இப்போது ஃபுல்லாகவே என் ட்ராக் ஓப்பன் ஆகிருக்கனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலை உண்மையாக சொல்லணுன்னா. ப்ரெக்னென்ட் டைமில் யோகா அண்ட் வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் ஒர்க்கும் போயிட்டு இருந்தனால என்னோடய வெயிட் வந்து அதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஓப்பன் போர்ஸ்க்கு வந்து ஐஸ் க்யூப் வைக்கலாம். ஏன்னா ஐஸ் க்யூப் நான் வச்சபோது ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுறது நான் ஒரு 1 மந்த்லேயே அந்த சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது. வெறும் ஐஸ் க்யூபே பண்ணலாம். மஞ்சள் மட்டும்தான். மஞ்சள் வந்து நம்ம நார்மலாக கட்டி மஞ்சள் சொல்லுவாங்கள்ல, அதை உரைச்சி அந்த பிம்பிள் இருக்க இடத்துல மட்டும் வச்சேன்னா அடுத்த நாள் மார்னிங்கே எனக்கு போயிடும். ஓகே. பாலாடை யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாலாடை மட்டும் இப்படி ஐஸ் போடாமல் மேலே மட்டும் போட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா அது அப்சர்வ் பண்ணும். ஃபுல்லாக ஸ்கின்னை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் 15 minutes மேலே அதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சடனாக பிரைட் ஆகும். நான் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்க மாட்டேன். பெப்சி, மெரிண்டா அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ட்ரிங்க்கும் நான் இதுவரையும் குடித்ததே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து, சின்ன வயசில் எனக்கு தெரியல, விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எதுவும் குடித்ததில்லை. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு விஷயமே இல்லை என் லைஃப்பில் இப்போ வரைக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக என் பையன் இருக்கான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு லீவ் இருக்க டைம் அவங்களுக்கு ஷூட் இருக்கும், அவங்களுக்கு ஷூட் இருக்க டைம் எனக்கு லீவ் இருக்கும். ஆப்வியஸாக 2 பேருக்கும் சேர்ந்தே லீவ் கிடைக்காது. கிடைக்கிற அந்த கொஞ்ச நாள் வந்து ஜாலியாக மொபைல் எல்லாம் பார்க்காம நம்ம 2 பேரும் பேசுகிறோமா, அவன் கூட விளையாடுறோமா, அப்படி ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் நாங்கள் 2 பேரும்.